இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு ஜாயிண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல மூவ்மெண்ட் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாம சொல்லிடலாம். அது எந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸு, அது லேட்டரல் மூவ்மெண்டா, இல்லை மீடியல் மூவ்மெண்டா, இல்லைன்னா எந்த பாடி பார்ட்ஸ், சுப்பீரியர் பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட் நடக்குதா, இல்லை இன்ஃபீரியர் உள்ள பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட் நடக்குதான்னு சொல்லிட்டு நாம எதை பேஸ் பண்ணி நாம சொல்லுவோம் அப்படின்னா அந்த ஜாயிண்ட் ஆங்கிள் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஜாயிண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜாயிண்ட் ஆங்கிள் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றது, நம்மளுடைய டூ செக்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது டிகிரிஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கோணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு இன்க்ரீஸா இருக்கும், இல்லை அப்படின்னா டிக்ரீஸா இருக்கும். சரிங்களா? இப்போ we must define the joint angle or more correctly the relative angle between two segments. The relative angle is the included angle between the two segments. இப்போ AB இருக்கு பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. The starting position is also called zero position. இப்போ நம்ம anatomical reference position நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜீரோ பொசிஷன் சொல்லி நாம சொல்லுவோம். இப்போ நம்ம ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஜீரோ பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டிக்ரீஸ் ஆகும். நம்ம இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அந்த ஜாயிண்ட் ஆங்கிளுடைய மூவ்மெண்ட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம அந்த இடத்துல வந்து ஜீரோ பொசிஷன்ல இருந்து அவன் வேற பொசிஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம கண்டுபிடிச்சிருவோம். அது இல்லாம அவன் எந்த பக்கம் மூவ் பண்றான், ஆன்டிவா மூவ் பண்றானா, போஸ்டிவா மூவ் பண்றானா, அப்புறம் என்ன பாடி பார்ட்ஸ், இன்டீரியர் பாடி பார்ட்ஸ் இல்லை யூஸ் ஆகுதா, இல்லை சுப்பீரியர் பாடி பார்ட்ஸ் இன்வால்வ் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஜாயிண்ட் ஆங்கிளை பொறுத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயோமெக்கானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா? அதான் சொல்றேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் when a person is standing there is a zero movement at the hip stand. இப்போ நின்றுட்டே இருந்தா அப்படின்னா அவருடைய ஹிப் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வித டைரக்ஷன் எதுவுமே சேஞ்சாக இருக்காது. அதில் வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்கும். இப்போ தை இஸ் ஃபிளெக்ஸ்டு. இப்போ ஒரு தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்ஸோ இல்லை ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நடக்கும். அதனால ஜாயிண்ட் ஆங்கிள்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்டி வந்து எடுத்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் பிளாக்ல இருந்து நம்ம எந்திக்கிறப்போ எந்த டிகிரி, எத்தனை டிகிரியில நம்ம மேலே எந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் நாள் உங்களுக்கு இந்த உசேன் போல்ட்டோடைய வீடியோ போட்டு காமிச்சேன் பாத்தீங்களா, அது நீங்க பாத்தீங்களா? இந்த வீடியோஸ் பாத்தீங்களா? தெளிவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸ் வந்து மறுபடியும் இன்னொரு டைம் பாருங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆங்கிள் வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியா நம்ம டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்போ மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பேசிக் மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபிளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன், ஹைப்பர் ஃபிளெக்ஷன், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 டைப் ஆஃப் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பேசிக்ஸ் 2 மூவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிலிமூவல் ஜாயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ப்ரிலிமூவல் ஜாயின்ஸ் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் சார். பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட், நம்மள ஹிப், ட்ரங்க், ஷோல்டர், ஆங்கிள், நீ, எல்போ, ரிஸ்ட், ஃபிங்கர், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ் ப்ரிலிமூவல் ஜாயின்ஸ். இங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் தான் நடக்கும். இப்போ ஃபிளெக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம பார்ப்போம். ஃபிளெக்ஷன் இஸ் a bending movement in which the relative angle of the joint between two adjacent segment decreases. இப்போ ஃபிளெக்ஷன்ங்கிறது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ 2 ஜாயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, 2 ஜாயின்ஸ்குள்ள உள்ள ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளெக்ஷன். நம்ம இப்போ எல்போ ஒர்க்கு பாத்தீங்களா, எல்போ வந்து க்ளோஸ் பண்றோம் பாத்தீங்களா, அப்போ என்ன ஆகும், நமக்கு ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன், அதாவது ஸ்ட்ரெயிட்டனிங் த மூவ்மெண்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட், அதாவது ஜாயிங்கிள் வந்து ஜாயிங்கிள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 செக்மெண்ட்ஸ்க்குமே உள்ள ஜாயிண்ட் ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங் பொசிஷன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்டென்ஷன். நம்ம பைசெப்ஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம் பாத்தீங்களா, க்ளோஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றோம் பாத்தீங்களா, எல்போ ஜாயிண்ட், அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபிளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன். இங்க நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க.
இருக்கு பார்த்தீங்களா, ஃபோராம் இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கிறப்போ ஜாயிண்ட் ஆங்கிள் வந்து 0 இருக்கு. ஃப்ளெக்ஷன் பண்ணுறப்போ இந்த 2 ஜாயிண்ட்டுக்குள்ள ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது ஃப்ளெக்ஷன். எக்ஸ்டென்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பொசிஷன், அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம், எக்ஸ்டென்ஷன் சொல்லி நாம சொல்றோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஷன் எப்படி நடக்கும், எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. சரிங்களா, ஃப்ரீயா இருக்கிறப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன், ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சரிங்களா, இப்போ ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பியாண்ட் த நார்மல் ரேஞ்ச், இப்போ ஹெட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரேஞ்சில் இருக்கு. பியாண்ட் த நார்மல் ரேஞ்ச் அப்படிங்கிறது பின்னாடி வருது பார்த்தீங்களா, பின்னாடி வர்றப்போ நமக்கு இந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி நாம சொல்றோம். சரிங்களா, சரி ஹைப்பர் ஃப்ளெக்ஷன், சரி ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். இதே நார்மல் பொசிஷன் பழைய 0 பொசிஷன்ஸ்க்கு வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். அதான் சொல்லுங்க, பர்சன் கேன் ஆல்சோ பெர்ஃபார்ம் ஹைப்பர் ஃப்ளெக்ஷன், the flexion movement goes beyond the normal range. For example, this can happen at the shoulder only when the arm moves forward, up and flexion through 180 degree. இப்போ நார்மலா நம்ம ஃப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 90 டிகிரியில் நடக்கும். இப்போ அந்த ஹைப்பர் ஃப்ளெக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 180 டிகிரி ரேஞ்ச்ல நடக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் சொல்லி சொல்றோம். அதே மாதிரி நார்மல் பேக் டு பொசிஷன் வரதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் சொல்லி நாம சொல்றோம். சரிங்களா, ஓகே. பாருங்க, ஹெட்ல ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்கும்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரங்க்ல சரிங்களா, ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் நம்ம பின்னாடி திரும்ப இந்த பக்கம் வர்றது, முன்னாடி வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஃப்ளெக்ஷன். ஓகேவா, அதே மாதிரி டை உள்ள மூமெண்ட்ஸை பாருங்க. நம்ம கையை லிஃப்ட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளெக்ஷன், 0 பொசிஷனுக்கு வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன், இதே பின்னாடி நம்ம லிஃப்ட் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர் ஃப்ளெக்ஷன். சரிங்களா, ஓகே. இங்க பாருங்க, நம்மளுடைய கை ஆர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. ஹைப்பர் ஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல வரக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹைப்பர் ஃப்ளெக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். அதே மாதிரி தான் ஃபோர் ஆர்ம்ல ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் எப்படி நடக்குது, அதே மாதிரி நம்மளுடைய ஹேண்ட் மூவ்மெண்ட்ல ஃப்ளெக்ஷன்னா என்ன, எக்ஸ்டென்ஷன்னா என்ன, ஹைப்பர் எக்ஸ்டென்ஷனா என்னன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஃபிங்கர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளெக்ஷன்னா என்ன, எக்ஸ்டென்ஷனா என்னன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதே இது நீங்க செஞ்சு பார்த்துக்கலாம். ஃப்ளெக்ஷன் அப்படின்னா இது, எக்ஸ்டென்ஷனா இது அப்படின்னு சொல்லி நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரிங்களா, அடுத்த டேர்ம் அப்டக்ஷன் அண்ட் அடக்ஷன். சரிங்களா, இது வந்து மோஸ்ட்லி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அப்டக்ஷன் அடக்ஷன். சரிங்களா, இது மோஸ்ட்லி எங்க நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய மெட்டா டார்சல், அதாவது நம்ம காலில் இருக்கு பார்த்தீங்களா, காலில் நடக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸு, நம்மளுடைய ஹிப்பு, ஷோல்டரு, ரிஸ்ட்டு, அப்புறம் நம்மளுடைய கையில் நடக்கு பார்த்தீங்களா மெட்டா டார்சோ பலாங்கில் சொல்லுவோம். அங்கே நடக்கக்கூடிய ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டக்ஷன் அடக்ஷன். சரிங்களா, அப்டக்ஷன் என்னன்னா மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் த மிட்லைன் ஆஃப் தி பாடி செக்மெண்ட்ஸ். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்டக்ஷன். நம்மளுடைய பாடியில மிட்லைன்ல இருந்து அவேவா போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்டக்ஷன். சரிங்களா, இது வந்து ஹைப்பர் அப்டக்ஷன்ங்கிறது அதே மாதிரி தான். அதாவது அப்டக்ஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த பாடி இருக்கும். இதே ஹைப்பர் அப்டக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா மிட்லைன்ல இருந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் தி மிட்லைன்ல இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் எக்ஸ்டென் ஹைப்பர் அப்டக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். இதே அடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்டக்ஷனுக்கு ஆப்போசிட். நம்ம ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான் பேக் டு நார்மல் பொசிஷன் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடக்ஷன் சொல்லி நாம சொல்லுவோம். இதை கொடுத்துருக்கோம் பாருங்க. அடக்ஷன் இஸ் த ரிட்டன் மூவ்மெண்ட் ஆஃப் தி செக்மெண்ட் பேக் டுவர்ட் த மிட்லைன் ஆஃப் தி பாடி ஆர் செக்மெண்ட். ஓகே, அப்டக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடியோட மிட்லைன்ல இருந்து அவேவா போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டக்ஷன். பேக் டு நார்மல் பொசிஷன் 0 பொசிஷன்ஸ் வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடக்ஷன். இதே இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பியாண்ட் தி நார்மல் ரேஞ்சுக்கு போகக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா 180 டிகிரி போகக்கூடியது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைப்பர் அப்டக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். சரிங்களா, ஓகே. அதேதான் ஹைப்பர் அடக்ஷன் அதேதான். ஓகேவா, இல்ல உங்களுக்கு எல்லாமே தெளிவா கொடுத்துருக்கேன். அப்டக்ஷன்னா என்ன, அடக்ஷன்னா என்ன, ஹைப்பர் அப்டக்ஷன் என்ன, ஹைப்பர் அடக்ஷன்னா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய பேசிக்ஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன்ஸ். ரொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எங்கே நடக்கும் அப்படின்னா என்ன சொல்றோம், இன்டர்னல் ரொட்டேஷன்ஸ் ஆர் எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லி நாம சொல்லுவோம். அதாவது மீடியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவோம். லேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம என்ன சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவோம். மீடியல் அப்படின்னா என்ன மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், மீடியல் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் மூவ்மெண்ட்ஸ், மீடியல் பாலா அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்ஸ் மார்க்கிங் பாலா ஒரு நிமிஷம். அந்த மார்க் பண்றது மேலே இருக்கு பாருங்க, ரைட் சைடுல மேல வந்து அந்த இது நீங்க உங்க ஸ்லைட்ல தெரியுதே பாலா. இதுவானா? அந்த பாருங்க நான் காமிக்கிற அதுதான் அது அது இது ரெண்டும் மார்க் பண்றது. அதை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணிட்டு அவ்வளவுதான், ரெட் எடுத்துங்க. ஓகேண்ணா 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 ஓகேண்ணா. ஓகே பாலா, ஓகே பாலா. தேங்க்யூ. ரொட்டேஷன்ஸ் ரொட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், இன்டர்னல் ரொட்டேஷன் அதுன்னு எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவோம். இப்போ மீடியல் அப்படின்னா என்ன, மீடியல் நம்ம என்னன்னு பார்த்தோம், மீடியல் அப்படின்னா மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், டுவர்ட்ஸ் மிட் லைன் டுவர்ட்ஸ் த மிட் லைன் அப்படி நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரொட்டேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி அவே ஃப்ரம் த மிட் லைன் நடக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் சொல்லி நாம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குல்ல, கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, இதை தவிர்த்து இன்னும் சில ஒரு ஸ்பெஷலைஸ்டு மூவ்மெண்ட் டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கு. அது என்னன்னா லேட்டரல் ஃப்ளெக்ஷன், லேட்டரல் அடக்ஷன், அப்டக்ஷன், அந்த மாதிரி எலிவேஷன், டிப்ரெஷன், ப்ரொட்ராக்ஷன், ரெட்ராக்ஷன்லாம் கொடுத்துருக்கேன். என்னங்கிறத இப்போ ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ லேட்டரல் ஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் லேட்டரல் ஃப்ளெக்ஷன் அப்ளைஸ் ஒன்லி டு மூவ்மெண்ட் ஆஃப் தி லெஃப்ட் அண்ட் நம்ம ஹெட் அண்ட் ட்ரையாங்கிள் நடக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேட்டரல் ஃப்ளெக்ஷன். சரிங்களா? லேட்டரல் சைடுனா என்னது, பாடியில் லேட்டரல் சைடுனா என்னது, சைடுல வெளியில போறது. சைடுல நடக்கக்கூடிய அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டரல் ஃப்ளெக்ஷன் சொல்லி நாம சொல்லுவோம். இஃப் த ரைட் சைடு ஆஃப் தி ட்ரங்க் ஆர் ஹெட் மூவ்ஸ் தட் இஸ் ஃபேஸ் டவுன் த மூவ்மெண்ட் இஸ் டெர்ம்ட் as ரைட் லேட்டரல் ஃப்ளெக்ஷன். சரிங்களா? இப்போ அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இப்போ ஹெட் மூவர்ஸ் நம்மளுடைய கீழ் நோக்கி நம்ம குனிடும், நம்ம தலை கீழே குனிடும் பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லேட்டரல் ஃப்ளெக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். இங்க இருக்கு பாருங்க, இருக்கு பார்த்தீங்களா, லேட்டரல் ஃப்ளெக்ஷன், லேட்டரல் ஃப்ளெக்ஷன். சரிங்களா? அடுத்து எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன். இந்த ரெண்டு மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேப்லா இருக்கு பார்த்தீங்களா, பின்னாடி அந்த ஸ்கேப்லா சான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நடக்கக்கூடிய அந்த சான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன், டிப்ரெஷன், ப்ரொட்ராக்ஷன், ரெட்ராக்ஷன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேப்லாவில் நடக்கக்கூடியது. சரிங்களா? இதான் சொல்றதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் மூவ்மெண்ட் நேம்ஸ் that can be best be described by observing the movements of the scapula. Whereas ரைசிங் த ஸ்கேப்லா, நம்மளோட ஸ்கேப்லா வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி நம்ம ரைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எலிவேஷன் பண்ணுறோம். எலிவேஷன் ஆனது மேலே உயர்த்துறது, அதுக்கு வந்து டெர்மினாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன். இது கீழே நம்ம ஸ்கேப்லா கீழ் நோக்கி கொண்டு வர்றதை வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டிப்ரெஷன் சொல்லி நாம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அப்படின்னா ப்ரொட்ராக்ஷன் அப்படின்னா என்ன, நம்ம சைடு வேஸ்ல மூவ் பண்ணுது பார்த்தீங்களா அந்த ஸ்கேப்லா, அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொட்ராக்ஷன் சொல்றோம். இதே டுவர்ட்ஸ் இன்சைட வரக்கூடியதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ராக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். இருக்கு பாருங்க, மேல் நோக்கி போறதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம எலிவேஷன் சொல்லுவோம். கீழ் நோக்கி வர்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிப்ரெஷன் சொல்லுவோம். சைட்ல போறதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொட்ராக்ஷன் சொல்லுவோம். உள்ள டுவர்ட்ஸ் இன்னர்ஸ் வரக்கூடியதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட்ராக்ஷன் சொல்லி நாம சொல்றோம். சரிங்களா? இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேப்லா நம்ம ரொட்டேட் பண்றோம் பார்த்தீங்களா, நம்ம ஆர்ம் ரொட்டேட் பண்றோம் பார்த்தீங்களா, கை ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் நம்ம ஆர்ம் ரொட்டேட் பண்றோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டெர்மினல்ஸ் கொடுக்குறாங்க, அப்வர்ட் ரொட்டேஷன், டவுன்வர்ட் ரொட்டேஷன். ஸ்கேப்ல வந்து மேல் நோக்கி நம்ம ரொட்டேட் பண்றதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்வர்ட் ரொட்டேஷன் சொல்றோம். இது கீழ் நோக்கி நகர்த்துறதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம டவுன்வர்ட் ரொட்டேஷன் சொல்லி நாம சொல்றோம். எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி தான்
சரிங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்குமே கொடுத்துருக்கு. ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்கும்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இதே நம்ம ஃபார்ம்ல நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோனேஷன் சூப்பர்னேஷன் சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ப்ரோனேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ஸ் கீழ் நோக்கி இருக்குது. அப்லோடாக இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா சூப்பர்னேஷன் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டெர்மினாலஜி ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதான் நமக்கு பேசிக் டெர்மினாலஜி பயோமெக்கானிக்ஸ்ல நம்ம அடுத்த லெவல் போகணும். அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனி டவுட்ஸ்? No, sir.